நீடுக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் உங்களுக்கு கட்டாயம் வேணும்னா ஒரு 100 தடவை யோசிச்சு பாருங்கள், இந்த பொருள் நமக்கு கட்டாயம் தேவையா, வாங்கணுமா, இது இருந்தால் தான் நம்ம வீட்டில் வண்டி ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எனக்கு அது கட்டாயம் தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லை இது அவங்க வீட்டில் இருக்குது, இவங்க வீட்டில் இருக்குது, 4 பேர் என் வீட்டுக்கு வந்தால் கேட்குறாங்க இந்த பொருள் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் வாங்காதீங்க. அது உங்கள் கம்ஃபர்ட்காக இருக்கணும். அதாவது பொருளை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்கி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். அதிகமாகிறதுனால நீங்கள் என்ன ஆகணும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால் பொருளை அளவோடு சேர்த்துக்கோங்க. கட்டாயம் அது தேவை என்றால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருள்களாக இருந்தாலும் சரி, இது இருந்தால் தான் சந்தோஷம், அது இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. காலம் எல்லாத்தையும் மாற்றும். அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு வயசில் பொம்மை பிடிக்கும், இன்னொரு 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் கார் பிடிக்கும், இன்னும் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி செஸ்ஸு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ காலம் எல்லாத்தையும் மாற்றிட்டே போகும். போன வருஷம் நமக்கு பிடிச்சது வாங்கி வச்சது, இதை போய் தேவையில்லாமல் காசு போட்டு வாங்கி வீண் பண்ணிட்டோமே, இதையா நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ காலம் எல்லாத்தையுமே மாற்றும். ஒரு இதை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கும், இன்னொரு இதை அழகான நினைவுகளாக கற்றுக் கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.